Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி 2 வால் டெக்கர் கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். இது யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஓகேவா? ஓகே, 2 ஐடியா பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஐடியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, மேலே வந்துட்டு இப்படி வி ஷேப்பில் தலைக்கெல்லாம் வி போட்ட மாதிரி வந்துட்டு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஹவுஸ் இருக்கும்ல, ட்ராயிங் வரையும்ல ஹவுஸ், அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர் கப் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் இந்த மாதிரி 2 சைட்லேயும் வைக்க போகிறோம். ஆனால் இப்படி ஃபுல்லாக வைக்க போகிறது கிடையாது, பாதியாக கட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஒரு பேப்பர் கப் கூட போதும் தான். நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, ஒரு பேப்பர் கப்பை முக்கால்வாசி பெருசாக கட் பண்ணணும், கால்வாசி சின்னதாக கட் பண்ணிடணும். அந்த மாதிரி 2 பேப்பர் கப்பை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அந்த பேப்பர் கப்புக்கு கீழ் சைடு சென்டரில் இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். ஓகேவா? அதனால ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷீட் வச்சு கவர் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு ஷீட்டை, சார்ட் பேப்பராக இருக்கலாம், அது வந்து நார்மல் கலர் ஷீட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு, அந்த கார்ட்போர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பேப்பர் டிசைனில் வந்துட்டு ஷீட் இருந்துச்சு. ஸோ அந்த ஷீட்டை போட்டுட்டு ஃபெவிகால் போட்டு சுற்றியுமே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்துட்டு மடித்து ஒட்டிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி பெருசுக்கும் ஒட்டணும், அதே மாதிரி அந்த குட்டியாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குமே வந்து ஒட்டணும். அது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ஷீட் ஒட்டிட்டு, அந்த பேப்பர் கப் வச்சுருக்கோம்ல கட் பண்ணி, அந்த பேப்பர் கப் ரெண்டுத்துக்கும் வேறு மாதிரி ஷீட் ஒட்டணும். ஏன்னா அந்த மாதிரி டபுள் கலராக நம்ம ஒட்டும் போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டபுள் டிசைனாக ஒட்டும் போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேப்பர் கப்பில் ஒட்டுற டிசைனிங்கான பேப்பரை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக சைட்லேயும் ஒட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சின்ன கார்ட்போர்டுக்கும் ஒட்டிட்டேன்னா, அடுத்து வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், ஒரு ஆரஞ்சு கலரில். எந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ 2 கலருக்கும் மேட்சிங்காக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்தீங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அந்த பேப்பர் கப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மடித்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போது நான் ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி 2 பீஸ்க்கும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி ஒட்டியாச்சா? இப்போ 2த்துக்குமே நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலை. ஏன்னா எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம திங்ஸ், சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஃப்ளவர் வாஸ் போட்டு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். செஞ்சுட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ளவருமே போட்டு காமிக்கிறேன், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கார்ட்போர்ட் பீஸை எங்கே வைக்க போகிறனோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், மெஷர் பண்ணிவிட்டு அந்த லென்த்து பீஸை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் லைட்டாக உள்ளுக்குள்ளே மட்டும் இப்படி குடஞ்ச மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறதுனா, உள்ளுக்குள்ளே இருக்கிற கார்ட்போர்டை மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அந்த கேப் வரும் பார்த்திங்களா, அந்த கேப் உள்ளே வந்துட்டு நம்ம க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம அந்த கார்ட்போர்டை அப்படியே மேலே வச்சு ஒட்டுறதை விட இந்த மாதிரி கீழே கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டோம்னா செம ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டுறேன். ஃபெவிபாண்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் வந்து அந்த ஃபெவிபாண்டை லைட்டாக ஊதி விட்டு காய வச்சுட்டு அப்புறமா எடுத்து இந்த கார்ட்போர்டை நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணும்போது செம ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேப்பர் கப்புக்கு நான் ஹேட் க்ளூ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஹேட் க்ளூக்கு பதிலாக இதுக்குமே நீங்கள் ஃபெவிபாண்ட் போடுறதா இருந்தால் ஃபெவிபாண்ட் போட்டு கூட ஒட்டிக்கலாம். இல்லைனா வந்து இது எல்லாத்துக்குமே ஃபெவிகால் மட்டுமே யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஓகேவா? காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் டைம் விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபெவிகால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கூட இந்த கிராஃப்ட் வந்து வரும். ஓகே, ஸோ ஃபெவிகாலில் பண்ணுறது இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நான். இது வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போடுறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு ஆணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கேலண்டர்லாம் மாட்டி வைப்பீங்களே, அந்த மாதிரி இதை மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகேவா? இதே வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங், அதாவது அந்த ஃப்ளவர் வாஸோ அது வந்து ஏதாவது திங்ஸ் வைக்கும் போது ஸ்ட்ராங் பத்தாமல் வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேப்பர் கப்பில் என்ன டிசைனில் நான் வந்து பேப்பர் ஒட்டியிருக்கணும் அதே மாதிரியே வந்துட்டு பேப்பர் எடுத்துகிட்டு சைட்லேயும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். ஸோ மேட்சிங்காக பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்கள் ஒட்டுறதும் அப்படி தான், பேப்பர் கப்பில் எதை ஒட்டுறீங்களோ அதை சைடில் ஒட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஆர்கனைசர்னு சொல்கிறேன், ஒரு வால் டெக்கர் அண்ட் வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் மாதிரி எது வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்து ஃப்ளவர்ஸும் நம்ம வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சில திங்ஸ் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த பேப்பர் கப்பில் வந்து நம்ம வந்து ஏதாவது பென்சில் அப்படின்னா சீப்பு, எண்ணெய் அந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். நான் இதை உங்களுக்கு வந்துட்டு வாலில் ஹேங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து 2 சைட்லேயும் ஃப்ளவர் தான், அந்த ரோஸ் ஃப்ளவர் இருந்துச்சு ஆர்டிஃபிஷியல் இது. ஸோ அதை வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். சென்டரில் வந்து ஒரு சின்ன குட்டி லைட்டு இருந்துச்சு, கிஃப்ட் லைட்டு. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வால் டெக்கர் மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு வச்சுக்கலாம். இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம்.
அப்படி இல்லை நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் தாராளமாக வந்துட்டு ஒரு சில பென்னு பென்சில் அந்த மாதிரி திங்ஸ் போட்டு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஒரு 2-in-1 கிராஃப்டாக கூட நீங்கள் வந்து எடுத்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஐடியா பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்கொயரை விட கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கார்ட்போர்டு. அடுத்தது வந்து சின்ன சின்ன பீசஸாக 2 கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நான் ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ கலரில் டிசைன் போட்ட மாதிரி ஷீட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நார்மலாக நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் செஞ்சால் மடித்து ஓட்டுவோமோ அதே மாதிரி மடித்து ஓட்டிக்கோங்க. பின்னாடி சைட்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் சைடில் மட்டும் மடித்து ஓட்டினா போதும். ஏன்னா பின்னாடி சைடு வந்துட்டு அவ்வளோ தெரியாது. அதனால் ஸோ இப்போ ஒட்டியாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸாக 2 எடுத்து வச்சுருந்தேன்ல, அது 2த்துக்குமே வந்துட்டு ஷீட் கவர் பண்ண போகிறோம். ஆனால் ப்ளூ கலர் ஷீட் இல்லாமல் வேறு கலர் ஷீட், என்ன கலராக வேணால் இருக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சில்வர் கலர் ஷீட் இருந்துச்சு, அதுவுமே வந்து டிசைன் போட்டது தான். நான் லைட்டாக பார்க்குறதுக்கு ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்கும், ஷேடோவுமே அடிக்கும் கிளிட்டர் போட்ட மாதிரி. அந்த ஷீட் வச்சு நான் கவர் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டேன்னா இதே மாதிரி 2 பீஸ்க்கும் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2த்துக்குமே நான் வந்து இப்போ கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நான் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது சோப்பு முடிஞ்சு போன டப்பா, சோப்பு டப்பான்னு தான் இன்னும் இல்லை, ஏதாவது திங்ஸ் வாங்கின டப்பாவில் வந்துட்டு இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதே மாதிரி நீங்கள் கார்ட்போர்டில் கூட செஞ்சுக்கலாம். ஈஸியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் என்ன கலர் வந்து அந்த சின்ன சின்ன கார்ட்போர்டுக்கு கொடுக்குறீங்களோ அதே கலர் ஷீட்டை வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸுக்கும் கொடுத்து கவர் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ தான் மேட்சிங்காக நல்லாயிருக்கும். அதனால இதுக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சைடில் ஃபுல்லாக கொடுத்தாச்சு, நல்லா ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கீழே லைட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அந்த இடத்துலையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கேயும் கவர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன கார்ட்போர்டு எடுத்துருக்கோம்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். சின்னதாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கீழேயும், பெருசாக இருக்கிறது கொஞ்சம் மேலேயும் வச்சு ஓட்டுறேன். கரெக்டாக சென்டரில் ஒட்டாமல் சைடில் ஓட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது சைடில் ஓட்டுறதுக்கு ரீசன் இந்த சைடில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த சோப்பு பாக்ஸ் வச்சு ஒட்ட போகிறோம். அதனால தான் இதுக்குமே அதே மாதிரி தான் நீங்கள் மெஷர் பண்ண இடத்துல வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டு, ஸோ அந்த கீறின கேப்பில் வந்துட்டு ஹார்ட் க்ளூவோ ஒரு ஃபெவிபாண்டோ போட்டுட்டு அந்த உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, நல்லா உள்ளே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில திங்ஸ் வைக்கும் போது கூட நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் அந்த கார்ட்போர்டு. அதனால தான். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடில் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம்ல சோப்பு பாக்ஸு, அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லென்த்தாக இருக்கிற சோப்பு பாக்ஸில் வந்துட்டு நம்ம லென்த்தாக இருக்கிற ஏதாவது திங்ஸ் வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சீப்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கிற பென்னு, பென்சில், ஸ்கேலு, அந்த மாதிரி இது வேணால் நம்ம போட்டுக்கலாம். சின்னதாக வந்து ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக சைடில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் ஒயிட் கலர் ஷீட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்க 2 சைட்லேயும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, மேலே இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் வந்து அந்த பென்னை யூஸ் பண்ணி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு ஆணி வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அந்த சோப்பு பாக்ஸில் ப்ளூ கலர் ஷீட்டை வச்சுட்டு 4 சைட்லேயும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி சென்டரில் வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அடுத்து இதோட சென்டர்லேயுமே இந்த மாதிரி ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளோட செகண்ட் வால் டெக்கருமே வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு மொபைல் வைக்கிற ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம். அந்த சோப்பு பாக்ஸ் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்குள்ளே கூட நம்ம சின்ன மொபைல் இருந்ததுன்னா சார்ஜ் போட்டுட்டு அதில் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ ஹார்ட் க்ளூவில் ஓட்டுறத விட நீங்கள் ஃபெவிகாலில் ஓட்டினீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்துட்டு வராது. ஓகேவா, நான் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஃப்ளவரை தூக்கி வச்சுருக்கேன். சாரி, ஃப்ளவர் இல்லை, ஒரு லீஃபும் ஒரு ஒயிட் ஃப்ளவரும் இருக்கிற மாதிரி ஒரு பூங்கொத்து இருந்துச்சு. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறதுல இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் நெயில் பாலிஷு இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற எது வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து இது ஒரு கிராஃப்ட் திங்ஸ் வைக்கிறது யூஸ் பண்ணுறீங்கன்னா பெயிண்ட் பாட்டில் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சைடில் வந்து ப்ரஷஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அந்த லென்த்தாக இருக்கிறதுல. ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி பண்ண இந்த 2த்துலேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, எது பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 2மே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். 2மே வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. வெறும் கார்ட்போர்ட் வச்சே நம்ம வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வேணும் அப்படின்னா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.